Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விஸ்வா, நீங்கள் தமிழ் தேசியம் சார்ந்து தொடர்ந்து கருத்துக்களை பதிவிட்டு வர்றீங்க, பேசிட்டு வர்றீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசிய பேரியக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு என்று வெளிப்படையாக முதல் முறையாக தேர்தல் அரசியலை ஆதரித்து அவங்க தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய பங்களிப்பு ஒரு முக்கிய இதாக இருக்கும், தாக்கத்தை ஏற்படுத்தும். அவர்கள் தான் ஒரு பெரும் முடிவை தீர்மானிக்க போகிறாருன்னு பெருமாள் மணி கூட குறிப்பிட்டாங்க. அப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் 117 வேட்பாளர்கள் பெண்களை அறிவித்திருக்கிற நாம் தமிழர் கட்சி, அதே போல் தமிழ் தேசியத்தை இன்னும் உறக்க பேசுகிறாங்க. இது தேர்தல் வெற்றியாக உங்களுக்கு கொடுக்குமா? தேர்தல்களை தொடர்ந்து சந்தித்தாலும் இப்போ தான் மாநில கட்சி அங்கீகாரம் கொடுத்துக்காலும் வெற்றி என்பது ஒரு இடத்துல கூட இல்லை. வெற்றி கணக்கை தொடங்குவதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? நாம் தமிழர் கட்சி என்று ஒரு தனிப்பட்ட கட்சியினுடைய ஆதரவு அல்ல, பொதுவாக தமிழ் தேசிய தளத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாடு தான் என்னுடைய நிலைப்பாடு. ஒரு கட்சிக்கு என்று எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட ஆதரவு இல்லை. ஆனால் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போது தமிழ்நாட்டை 2 கட்சிகள் மாறி மாறி திராவிட பெயர் கொண்ட கட்சிகள் தான் ஆட்சி ஆண்டுட்டு வராங்க. இப்போது அடிப்படை கேள்வி என்னவா இருக்குன்னா, விஜயகாந்த் வந்தபோது அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அவர் முன்னே நிறுத்தப்பட்டார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக கூட வந்தார். ஒரு கூட்டணி என்கிற அந்த ஒரு முடிவை எடுத்தார் அவர். அதற்கு பிறகு அவருடைய தேய்மானம் எப்படிப்பட்டதாக இருந்து அவர் மறைவுக்கு பிறகு தற்பொழுது எந்த திமுகவை எதிர்த்து அவர் கட்சி தொடங்கினாரோ அதே திமுகவில் எந்த அவருடைய சொத்தை குறிப்பாக அந்த கல்யாண மண்டபத்தை இடித்தார்களோ திமுக, அந்த கட்சியோடு அதையெல்லாம் தாண்டி அந்த மண்டபத்திற்கு நேர் எதிரே இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய மகனுக்கு சொந்தமான அழகிரி அவர்களுடைய நிலம் என்று கூறப்படக்கூடிய அந்த நிலத்திற்கு பாதிப்பு வராமல் விஜயகாந்த் மண்டபம் இடிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஆக இப்படியெல்லாம் சிதைக்கப்பட்டு அதன் மூலமாக தொடங்கிய தேமுதிக கூட்டணி என்கிற அந்த ஒரு நிலைப்பாடை எடுத்ததன் விளைவு இன்று அந்த கட்சியினுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. இதே போல் பாமகவாகட்டும் விடுதலை சிறுத்தைகளாகட்டும் இவர்களும் திராவிட என்ற பெயர் கொண்ட கட்சிகளோடு அவர்கள் கூட்டணி அமைத்ததால் அவருடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பின்தங்கித்தான் அதை தேய்மானமாக தான் போயிருக்குன்னு பார்க்குறோம். மதிமுக திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி 9 அதனுடைய உறுப்பினர்கள் தீக்குளித்தார்கள். அப்படிப்பட்டு அவர்கள் உயிர் தியாகம் செய்த அந்த கட்சி மீண்டும் கடைசியில் திமுகவில் ஐக்கியமாகி தற்பொழுது உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடக்கூடிய அளவிற்கு மாறியிருக்குன்னு பார்க்குறோம். அப்போது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளோடு இணைகின்ற கட்சிகள் தனித்து அவர்கள் அவர் தங்களுடைய நிலைப்பாட்டிற்காக நின்றார்கள் என்றால் அது நம்ம பாராட்டக்கூடியது. நமக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் இது கட்சியோடு கூட்டணியில் போகிறோம்னு சொன்னாங்கன்னா மகிழ்ச்சி. ஆனால் அந்த கட்சிகள் என்ன கொள்கைக்காக தொடங்கப்பட்டனவோ, எந்த மக்களுக்காக அது தீர்வை பெற்றுத்தரக்கூடிய அந்த மக்களை சமநிலைத்தன்மை பெறுவதற்காக தொடங்கப்பட்டதோ அந்த மக்களை எல்லாம் வஞ்சித்து விட்டு ஏமாற்றிவிட்டு மீண்டும் திமுகவில் போய் அவர்கள் ஐக்கியமாகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியுது, திமுகவிலேயோ அதிமுகவிலேயோ. ஆக அவருடைய மக்களுக்கான கொள்கைக்காக தொடங்கப்பட்ட கட்சிகள் எல்லாம் அந்த கொள்கைகளை காற்றில் பறக்க விட்டு நாங்கள் இந்த கட்சியோட கூட்டணி போகிறோன்னு போகிறாங்க. இப்படி இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக 2 தான் நிற்க முடிகிறது. ஆனாலும் இந்த திமுக அதிமுகவும் வலுவாக தனித்து நிற்க முடிகிறதா என்றால் அப்படி ஒரு நிலை இல்லாத. குறிப்பாக திமுகவை எடுத்துக்குவோம். அதிமுக கூட தனித்து நின்று தன்னுடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலும் தனித்து நின்று அவர் தன்னுடைய பலத்தை காட்டிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலும் அவரும் வெறும் தேமுதிகவை மட்டும் இணைத்துக் கொண்டு தனித்து நின்றார். ஒரு 20 விழுக்காடு அவர் தன்னுடைய பலத்தை காமிச்சிட்டார். ஆனால் திமுக இன்றைக்கு வரைக்கும் அது தனித்து நின்று தன்னுடைய பலத்தை காண்பிக்கவே இல்லை, காண்பிக்க இயலவில்லை என்பதும் அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவர்களே திமுக காரங்களே ஏற்றுக்கொள்வாங்க. ஆக பல கூட்டணி கட்சிகளை அந்த ரயில் பெட்டியில் ஏற்றிக்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஊர்வலமாக நகர்வலமாக அவர்கள் 2 கட்சிகளில் குறிப்பாக நீங்கள் திமுகவோட வளர்ச்சியை பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நோக்கம் எப்பொழுதுமே ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. அந்த ஆட்சியை அகற்றிவிட்டு அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முனைப்போடு அதிமுக செயல்படுகிறது. ஆக இந்த 2 கட்சிகளுடைய 1944 அதற்கு பெரியார் ஆரம்பித்த திராவிடர் கழகம், அதற்கு பிறகு திமுக, அதற்கு பிறகு அதிமுக என்று பல இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் தொடர்ந்து இதையே மாறி மாறி தான் செஞ்சுட்டு வர்றாங்க. இதற்கு மாற்றாக வேண்டும் என்பதுதான் விஜயகாந்த் முயற்சித்தார். விஜயகாந்தனுடைய நிலைமை என்னன்னு பார்க்கிறோம். அதன் பிறகு நாம் தமிழர் 2009ற்கு பிறகு அந்த நாம் தமிழர் கட்சி என்பது அதிமுக திமுகவுக்கு மாற்று என்கிற எந்த ஒரு முழக்கத்தோடும் அவங்க வர்றதை நம்ம பார்க்கல. 2009 கொத்து கொத்தாக தமிழர்கள் கொல்லப்பட்ட போது இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இவர்களை பார்த்து இவர்கள் இதுவரையிலும் செய்ததெல்லாம் என்ன என்று திரும்பி பார்க்கிற ஒட்டுமொத்த தமிழர்களையும் திரும்பி பார்க்க வந்த நிகழ்வு.
ஏன் இவங்க காப்பாற்ற முடியாமல் போச்சு? 1.5 லட்சம் பேர் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க, ஏன் இவர்களால் காப்பாற்ற முடியவில்லை என்று திரும்பி பார்க்கின்ற பொழுது இவர்கள் தமிழர்களுக்கான எந்த விதமான அவருடைய நலனுக்கோ அக்கறைக்கோ இவர்கள் பாடுபடவில்லை. மாறாக தமிழர்களுடைய வாக்குகளை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அந்த சுகங்களை பெற வேண்டும் என்கிற அந்த ஒரு சுயநல எண்ணத்தை தவிர இவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லை என்பதுதான் அல்டிமேட்டாக கண்டறியப்பட்ட ஒன்று. அதனால் தான் நீங்கள் தமிழ் தேசிய முழக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி அரசியல் நிலைப்பாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வாக்குகளுக்கு பணம் கொடுக்கறது இல்லை, கூட்டங்களுக்கு கூட்டு வர்றதுக்கு வந்து லாரிக்கு வந்து பணம் கொடுக்கறது, பேருந்துக்கு பணம் கொடுக்கறது, தேர்தலுடைய வெற்றி தான் வாங்கி கொடுக்கறது, கோழி பிரியாணி. திமுக அதிமுக தொடர் வெற்றிகளை மாறி மாறி அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கார்கள், வெற்றியை பெற்றிருக்காங்க. இல்ல தமிழ்நாட்டில் தான் தமிழ் தேசியத்தை தான் நாம் தமிழர் கட்சி பேசுது. ஆனால் வெற்றி என்பது ஒரு தொகுதியில் கூட இது வரைக்கும் இல்லைல்ல. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, வெற்றி என்பது வந்து இப்போ திமுக தனித்து நின்று அதை நிரூபித்தா நல்லாயிருக்கும், அதிமுக தனித்து நின்று அதை நிரூபித்தால் அது உண்மையான வெற்றின்னு சொல்லலாம். இருக்கிற எல்லா கூட்டணி கட்சிகளையும் சேர்த்துக்கொண்டு வாக்குகளுக்கு பணம் கொடுத்து, இப்போது ஒன்றில் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை, அது பேரே உரிமைத்தொகைன்னு தான் அரசாங்கம் வச்சுருக்கு. அது மாதமானால் அவங்களுக்கு போய் அவங்க வங்கி கணக்கில் போயிட்டு இருந்துச்சு. இப்போது திடீர்னு வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக நாங்கள் 3000 ரூபாய் 3 மாதத்து பணத்தை சேர்த்து போடுறோம், கூடுதலாக 2000 ரூபாய் நாங்கள் வந்து இந்த கோடைகால ஊக்க நிதியாக கொடுக்குறோம், 5000 ரூபாயை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது கேட்டால் இது நீதிமன்றத்துக்கு போய் தடுத்துட்டா என்ன பண்ணுறாங்கன்னு. ஏன்னா இது ஒரு அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு என்று எத்தனையோ டாஸ்மாக கூட கொள்கை முடிவு என்று தான் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. ஆக இப்படின்னு பணத்தை காண்பித்து கூட்டணி கட்சிகளுடைய எல்லா கூட்டணி கட்சிகளும் 10 ஓட்டு இருந்தாலும் 20 ஓட்டு இருந்தாலும் 50 ஓட்டு இருந்தாலும் அந்த கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு ஒரு 20-25 கட்சியோடு கூட்டணி சேர்த்துக்கொண்டு வாக்குகளுக்கு பணம் கொடுத்து மக்களுக்கு பணத்தாசையை மீண்டும் மீண்டும் காட்டி, சினிமா கவர்ச்சியை காட்டி, கொலுசு அண்டா குண்டா என்பதையெல்லாம் கொடுத்து மீண்டும் மீண்டும் வாக்குகளை வாங்கி எப்படியாவது ஆட்சிக்கு வந்து விட வேண்டும் என்கிற இந்த எண்ணங்களுடைய இதனால் பெறக்கூடிய வெற்றிக்கு பெயர் உண்மையான வெற்றி. குற்றம் சொல்கிற வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் சந்திச்சுதான் நீங்களும், அதாவது நாம் தமிழர் கட்சியை வாக்கு கேட்கிறாங்க. அப்ப வாக்காளர்களை குறைத்து மதிப்பிடுவதா இல்லையா? வாக்காளர்களை நம்ம குற்றம் சொல்லலை. நான் களத்தில் இருக்கக்கூடியவன், களத்தில் தொடர்ந்து இப்பொழுதும் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவன். நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இன்று கூட நீங்கள் வந்து சென்னையிலோ அல்லது ஏதாவது ஊரில் போயிட்டு சாலையில் செல்லக்கூடிய ஒருவரை கூப்பிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்து நீங்கள் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பாருங்களா. இல்லை 10 ரூபா கொடுத்து ஓட்டு போடுன்னு சொல்ல வேண்டாம், 10 ரூபா நீங்கள் கொடுங்க, எதுக்குன்னா சும்மா வச்சுக்கோங்கன்னு சொல்லி பாருங்க, மூஞ்சில் விசிறி அடிச்சுட்டு போவாங்க. அப்போ இந்த பணத்தை எதற்காக, எந்த எண்ணத்தில் வாங்குறாங்க, எந்த எண்ணத்தில் இந்த பணத்தை பெறுகிறார்கள்? யாரோ ஒருத்தர் பணத்தை கொடுக்குறாங்கன்னு வாங்குறது இல்ல. இப்ப செய்த சாதனை திட்டங்களை சொல்லி அதை சொல்லி வாக்கு கேட்கலையா, அதனால வெற்றி பெறது இல்லையா? இது வரைக்கும் எங்களிடம் இல்லை, நாங்கள் பணத்தை வந்து இங்கே வாக்காளர்களை குறை சொல்ல, வாக்காளர்கள் எந்த எண்ணத்தில் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், பணம் பெறக்கூடிய வாக்காளர்கள் அவங்கள மட்டும்தான் சொல்கிறேன். எந்த நோக்கத்தில் பெற்றுக்கிறாங்கன்னா, இது ஏன் பணம் தானே, அது ஏன் பணத்தை நீங்கள் வந்து திருப்பி கொடுக்குறீங்க, இதனால் தான் வாங்குறாங்களே தவிர நீங்கள் வாக்குகளுக்காக பணம் கொடுப்பதற்காக வாங்குவது வந்து ரொம்ப குறைந்த விளையாட்டாக இருக்கும். சரி, பேசலாம், தொடர்ந்து பேசுவோம். சரி, பேசலாம். சந்திரசேகரன், சுயமரியாதையோடு தான் வாழ்கிறார்கள். சுயமரியாதை பேசுகின்ற அரசுகள் வந்து தொடர்ந்து வந்து சுயமரியாதை கெடுத்துக்கொண்டு அது வெற்றி என்று சொல்வது அது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வெற்றி அல்ல, விலைக்கு வாங்குகிறார்கள். சரி, பேசலாம். வாக்காளர்களை நோக்கி ஒரு கேள்வி வைக்கிறீங்க. தேர்தல் ஆணையம் அது குறித்து மிக வெளிப்பாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அடுத்த புகார்களும் சென்று கொண்டு இருக்கு, நடவடிக்கை எடுக்கிறதையும் பார்க்க முடியுது. நம்ம தொடர்ந்து பேசலாம். விஸ்வா லேட்டா வரும். இல்லை, என்னன்னா விஜய் வந்து ஒரு போருக்கே போகாத ஒரு தளபதி. 4 சுவற்றுக்குள்ளும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வரக்கூடிய விண்டோ ஷாப்பிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சராசரியாகத்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. 4 தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்குகள் கூட பெறவில்லை. ஒரு விழுக்காடு வாக்குகள் கூட பெறவில்லை. ஏன்னா நீங்க பேசும்போது நான் அமைதி காத்தேன், நீங்க பேசும்போது அமைதி காத்தேன். பெருமாள் மணி அவர்களே, நீங்கள் வந்து விஜய்க்கு சார்பாக நீங்கள் பேசுறீங்க, ஆனா இந்த கேள்வி எல்லாம் விஜய் கிட்ட கேட்கணும்னு சொல்றீங்க. எங்க போய் கேட்கறது? பனையூர் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கத்தி கேட்கறதா, இல்ல சமூக ஊடகங்களில் கேட்கறதா? இதுவரையிலும் ஏதாவது பத்திரிகையாளரை சந்திச்சிருக்காரா விஜய்? இந்த கேள்விகள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் கேட்பதற்கு விண்டோ ஷாப்பிங் மட்டும் வாரத்தில் ஒரு நாள் வெளிவந்து விருந்தாளி போல வெளியே வந்து விட்டு அவர் அடுத்த உடனே முதலமைச்சர், அவர் வந்து அவரை பற்றி நீங்கள் பெரிய ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கீங்களே. நீங்க எத்தனை நாளைக்கு இதே காலத்தை விரயம் செய்ய போறீங்க? இதுவரையிலும் போருக்கு போகாத ஒரு தளபதியாக தான் பார்க்கிறோம். இதுவரை மக்கள் பிரச்சனைகளை கேட்டால் வந்து ஒரு மாணவி இறந்துட்டு அங்கே போய் பார்த்தாரு,
அப்புறம் வீட்டுக்கு வரவழைச்சு பார்த்தாருங்கிற இதெல்லாம் இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் என்ன? பாலிடிக்ஸ் என்பது மக்கள் சேவை. மக்களுக்கான களத்தில் நின்று போராடிய போராட்டங்கள் எத்தனை, மக்களுக்காக எத்தனை அவர் கட்சிக்காரங்களே போராடி இருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சது, நாங்கள் நலப்பணி திட்டங்கள்லாம் செஞ்சு ரசிகர் மன்றம்லாம் இருந்துச்சு. அப்போ இருந்தே நாங்கள் பொலிட்டிக்கல் இருக்கோம்னு சொல்றது அது ஏற்றுக்கொள்ள முடியாதது. பொலிட்டிக்கல்லாம் நீங்கள் தேர்தலில் பங்கேற்றிருக்க வேண்டும். அரசியல் கட்சி என்பதே தேர்தலில் பங்கேற்பதற்கு தானே. தேர்தலே பங்கேற்காம 2024 நேரடியாக நாங்கள் வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவோம்னு சொல்றதே இது சிறு பிள்ளைகளை ஏமாற்றலாமே தவிர நடைமுறைக்கு ஒத்து வராத ஒன்று. இரண்டாவது, இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நீங்கள் ஏடிஎம்கே அவங்க இதுவரையிலும் ஆட்சியில் மாறி மாறி நின்றுருக்காங்க, திமுக நின்றுருக்கிறாங்க. ரெண்டு பேருக்குமே ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. இப்போ 20 விழுக்காடு 40 விழுக்காடு அவங்க வாக்கு வங்கி போயிருது. நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு, 48 விழுக்காடு, 50 விழுக்காடு போயிருச்சு. மொத்தம் பதிவாகக்கூடிய வாக்குகளே 57 60 விழுக்காடு தான் பதிவாகுது. ரொம்ப அதிகமாக போனால் 69 வரைக்கும் மொத்தமே 70 விழுக்காடுகள் பதிவாகிறதுல 25 விழுக்காடுகள் விஜய்க்கு போகும் அப்படின்னா அது எங்க இது கள்ள ஓட்டாது. சரி, பரப்புரைகளை பேசுவோம். நிறைவு கருத்து சுருக்கமா ஓரிரு வார்த்தைகளை ரத்தின சுருக்கமா விஸ்வா ரத்தின சுருக்கமா நிறைவு கருத்து. நிச்சயமாக அதிமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி 4 கட்சிகள் போட்டியிடுகின்றன. தாவேகா எந்த விதமான அனுபவமும் தங்களை பற்றி எந்த விதமான செயல்பாடுகளை மக்களுக்கு காண்பிக்கல. 3 கட்சிகள் தான் வாக்குகளில் எண்ணிக்கைகளை காண்பித்திருக்கின்றன. திமுகவின் மீது அதிருப்தி இருக்கிறது என்கிற ஒரு நடைமுறை இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சியினுடைய நிதானமான அந்த வளர்ச்சி என்பது ஒட்டுமொத்தமாக அதனுடைய எதிர்காலத்தை நோக்கியது. அவசரப்பட்டு தற்காலிக வெற்றி என்பது நீண்டகால வெற்றியை பெறக்கூடியது. இன்னும் 2 தேர்தல்களில் இது திமுக திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வெற்றி பெறும்.